இது போல சொந்தம் தந்ததா இறைவாவா நன்றி சொல்கிறோம். உனக்கேதும் சோகம் தோன்றினால் இங்கே வா இன்பம் தருகிறோம். சரவெடி போல் சேர்ந்து நாம் சிரிக்கலாம். சரண், அருடி வாங்க சதாசிவம். என்ன ரொம்ப யோசனையா இருக்கீங்க போல. என்ன பார்த்தா அப்படியா இருக்கு? ஆமா, உங்களை பார்த்தா எனக்கு மட்டும் இல்ல, யாராவது அப்படிதான் சொல்லுவாங்க. என்ன போனையும் பாக்குறீங்க, அப்புறம் கீழையும் பாக்குறீங்க, அப்புறம் யோசிக்கிறீங்க என்ன? ஐயோ, அதை நான் எப்படி சொல்ல? இன்னையோட சிங்கப்பூர் வந்து 1 மந்த் ஆகுதுல. அதாவது இன்னைக்கு நம்ம திரும்ப கிளம்புற டேட்டு. ஆனா இப்ப வரைக்கும் நம்ம கிளம்புறோமா இல்லையான்னு சம்மந்தப்பட்ட உங்களுக்கே இன்னும் தெரியல. ஏன்னா என்டரை நம்ம ஜெயிச்சு வாங்கிட்டோம். இருந்தாலும் சில ப்ரொசீஜர் இருக்கிறதுனால நம்ம இங்கேயே ஸ்டே பண்ற மாதிரி இருக்கு. அதான் ஒய்ஃப் கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கேன். ஓ, இதுதான் மேட்ரா? ஆமாமா, இந்த உலகத்துல நமக்கு பள்ளிக்கு பயப்படுறோமோ பூரானுக்கு பயப்படுறோமோ என் பாம்புக்கு கூட பயப்படுறோமோ இல்லையோ, ஆனா பொண்டாடிக்கு பயந்துதான் ஆகணும். இப்ப சொன்னீங்க பாத்தீங்களா, இதுதான் 100% உண்மை. இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம தான் முடிச்சிட்டு இருக்கேன். சரி விடுங்க விடுங்க, இதெல்லாம் லைஃப்ல ஒரு சாதாரணமான விஷயம். எவ்வளவுதான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருந்தாலும் இல்ல அரேஞ்ச் மேரேஜ் பண்ணியிருந்தாலும் இல்ல லிவிங் லைஃப்ல இருந்தாலும் பொண்ணுக்கு பயப்படாத ஆம்பளையே கிடையாது. சோ பாத்துக்கலாம். கேரி ஆன். எதையாவது சொல்லி சமாளிங்க. நானும் எப்ப கிளம்ப போறோம்னு கேட்டுட்டு தான் இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2 டேஸ்ல நம்ம கிளம்பிடலாம். அது வரைக்கும் கொஞ்சம் சமாளிஃபிகேஷனை போடுங்க. எப்படி சதாசிவம், குழந்தை பிறந்த அன்னைக்கு நைட்டு விட்டுட்டு வந்தவன். அதுக்கப்புறம் எவ்வளவோ போன்ல பேசினேன். ஆனா இன்னைக்கு பேசுறதுக்கு தான் எனக்கு கொலை நடுங்குது. பாத்துக்கலாம் பாத்துக்கலாம், பேசுங்க. பேசிதானே ஆகணும். சரி ஓகே, நீங்க பேசிட்டு இருங்க. எனக்கு அர்ஜென்டா ஒரு கால் இருக்கு, அதை பேசிட்டு வரேன். அப்புறம் ஒண்ணா சாப்பிட போலாம். ஓகே ஓகே ஓகே. ஐயோ பயமா இருக்கே. இந்த உலகத்துல யாரை வேணாலும் சமாளிக்கலாம், இந்த கட்டின பொண்டாட்டி தவிர. அதுவும் என் பொண்டாட்டி இருக்காளே. சரிடா சரணு, இப்ப நீ போன் பண்ணீங்கன்னா அவளே போன் பண்ணி உனக்கு செருப்பால அடிக்காத கூட கேவலமா பேசுவா. மூடிட்டு நீயே போன் பண்ணிரு. வீடியோ கால் பண்ணுவோம், அப்படின்னா கொஞ்சம் சமாதானம் ஆவா. மூஞ்சி நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. என்னடி என்னடி சொல்லலாம், என்ன பேசுறீங்க அம்மா கிட்ட? பிடிச்சிருங்க பிடிச்சிருங்க பிடிச்சிருங்க, தம்பிய பிடிச்சிருங்க. என்ன என்ன என்ன, தம்பி இப்ப சேம் சேம் பப்பி சேம். என்ன என்ன பார்வது, ஐஸ் வைக்கிறியா? அதெல்லாம் முடியாது, இப்ப நீ குடிக்கதான் போற. நல்லா ஜாலியா குடிச்சுப்பீங்களா? அப்புறம் அம்மா இங்க இங்க தருவனா, அப்புறம் அதையும் குடிச்சிட்டு சமத்த பிள்ளைய தூங்குவீங்களா? இன்னைக்கு உங்க அப்பா வர போறாரு தெரியுமா? நீ பிறந்தோடனே உங்க அப்பா உன்னை விட்டுட்டு போனா, இன்னைக்கு வரட்டும், உங்க அப்பா கூட எப்படி சண்டை போடுறேன்னு பாருடா. ஐயோ குடிச்சு வச்சிருவோம் நானு. இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தீனா என்னடா? இப்பவே உங்க அப்பா உனக்கு ட்ரைனிங் கொடுக்கறானா? நான் பேச பேச பதில் பேசிட்டு இருப்பான், அதே மாதிரி பேசுற. அப்படியே அம்மா உன்னை கண்ணத்தை கடிச்சிருவனா, அப்புறம் மூட்டை கடிச்சிருவனா, வாயை கடிச்சிருவனா, அப்புறம் கையெல்லாம் கடிச்சு வச்சிருவனா. கடிச்சிருவோமா? பட்டுக்குட்டி கடிச்சிருவோம் அடி தங்கம். நீ இப்படிலாம் சொன்னீனா அம்மா உன்னை கடிச்சிருவா. நிஜமாவே கடிச்சு வச்சிருவேன். அம்மாவை ஏமாத்தி ஏமாத்தி பாலை குடிக்கிறேன்னு நீ. அப்போ அம்மா உன்னை கடிச்சிருவேன். பொடி 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 பொடி. அம்மா பிள்ளை என்ன பண்றீங்க? வாங்க வாங்க. நாங்க என்ன பண்ண போறோம்? நான் பேச பேச உங்க பையன் எப்படி கூட கூட பேசுவாரோ அதே மாதிரி உங்க பேரனும் பேசுறான். ஒரு வித்தியாசம் இல்ல, ஜெராக்ஸ் அடிச்ச மாதிரி தான். இதே மாதிரி தான் சரவண சின்ன வயசுல பேசுவான். நம்ம என்ன பேசினாலும் அதுக்கு கூட கூட பதில் வந்துரும். அப்ப ஆரம்பிச்சது இப்ப வரைக்கும் விடவே இல்லையே. அதே மாதிரி தான் பண்றான். வந்து என்னன்னு கேளுங்க. இடி தங்கம் வைரங்க பாருங்க பாரு, அப்படியே பேசுறீங்க. இப்ப பேசுங்க சார், பேசுங்க. அப்படி பேசுறீங்களா? பேசுறீங்களாடி தங்கம்? அப்ப அப்பா மாதிரியே பேசுறீங்க அப்படித்தானே? வாய் திறக்கறானே பாரு. என்னடா பத்தியா, அம்மா கடிச்சு வச்சிருவேன். அப்பத கடிச்ச மாதிரி மூக்குல கடிச்சிருவேன். அம்மா கடிக்கிறாளா? அம்மா பிச்சு பிச்சு போட்டுருவோமா? தங்க பிள்ளை குடிப்போமா? என்னடி வைரம், என்ன என்ன என்ன? இங்கேதான் பார்வை. அப்படி அவகிட்ட என்ன இருக்கோ? நாங்க தானே பசி ஆத்துறோம், நாங்க தானே பால் குடுக்குறோம், அதனால அப்படியே பண்ணுவாங்க. என்ன தங்கம்?
சரி இவனுக்கு சுடுதண்ணியை காய வச்சு நான் பாத்ரூம்ல எடுத்து வச்சிருக்கேன். கொண்டா, நான் குளிப்பாட்டி தரேன். அதுக்குள்ள நீ சாப்பிடு. இல்லாத்த கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டுக்கிறேன். இப்போதைக்கு பசி இல்லை. குளிச்சுட்டு வந்தோடனையும் அவனுக்கு பசிக்கும்ல, நான் ஃபீட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கூட சாப்பிட்டுக்கிறேன். எம்மா இந்த 1 மாச காலமா நீ என்னை தூங்க விடாம பண்றது இருக்கே, அதெல்லாம் வேண்டாம். கரெக்டா சாப்பிட உட்காந்து பாத்ரூம் போவான். என்ன பண்ணுவ நீ? அதான் நீங்க இருக்கீங்களா, அப்புறம் என்ன? அதான்டி, நான் இருக்கிற தைரியத்துல எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க அம்மாவை கூப்பிடுற, எல்லாரும் உட்காந்து பாத்ரூம் கழுவட்டும். அதுக்கு தான் நீங்களா பாட்டிஸா இருக்கீங்க, வேற எதுக்கு இருக்கீங்க? நான் கொஞ்ச நேரம் கொஞ்சிட்டு தரேன், போங்க எடுத்துட்டு வரேன் தங்கத்தை. ஆமா பேசுவீங்கடி, பேசுவீங்க. சரி, நான் குளிப்பாட்டிட்டு வரேன். அவனுக்கு அரைப்பறைக்கிறேன், தலை தேய்ச்சி குளிப்பாட்டணும். நான் அரைச்சிக்கிட்டு இருக்கேன், சீக்கிரமா கொண்டு வரேன். சரிங்க அத்தை. தங்கம், பாடி குளிப்பாட்டு போறேன் இன்னைக்கு. வாரணி பாட்டு. குளிக்க போறீங்களா? குளிக்க போறீங்களா? பட்டு, உங்க அப்பா போன் அடிச்சிட்டாரு, பேசுவோமா? அட வீடியோ கால். உங்க அப்பனுக்கு வீடியோ கால். இன்னைக்கு வரதுக்கு ஒரு வீடியோ கால் பேசிடுவான். அட்டன் பண்ணுவோம். என்ன என் மூஞ்சி தொங்கிருக்கு? மிஸ் யூடி. ஆஹா, எதுக்கா திடீர்னு? அதான் இன்னைக்கு வரப்போனில்ல, அப்புறம் என்ன மிஸ் யூ? இல்ல, உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி இருக்கு. பக்கத்துல இருக்க மாதிரி ஃபீலா இருக்குடி. என்ன நான் கேட்டதுக்கு எதுக்கு பதில் இல்லாம நீ பாட்டில் பேசிட்டு இருக்க? இன்னைக்கு நைட்டு ஃப்ளைட் ஏறுனா விடிய காலையில் வந்துடுவேன். அப்புறம் என்ன? அப்படில சண்டை கோழி, இது வந்து வேற மேட்ரு. புரியல. இல்ல, ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் முடிச்சு டெண்டர் எல்லாம் எடுத்தாச்சு. ஆனால் அதுக்கான ப்ரொசீஜர் கொஞ்சம் இருக்கிறதுனால இன்னொரு 2 days தங்குற மாதிரி வரும். அதான். இன்னும் 2 நாளா? இன்னைக்கு வந்துடுவேன்னு எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தேன் தெரியுமா? சரி விடு, 2 நாள் தானே. இத்தனை நாள் உனக்காக வெயிட் பண்ணேன், 2 நாள் வெயிட் பண்ண மாட்டேனா? ஒன்றும் இல்லை, நீ நல்லபடியாக வேலையை முடிச்சு கொடுத்துட்டே வா. ஏய் சண்டைக்கோழி, நிஜமாவாடி, நான் உன்னை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா தாம்பேன்னு குதிப்பு இல்ல. மூஞ்சி பேத்துருவேன். என்னடா வம்பு கிடக்குறியா? ஆன பாரு, நான் இங்க உன் புள்ளட்ட சண்டை போட்டுட்டு இருக்கேன், நீ இல்லாம இருக்கிறதுனால. பாரு எப்படி சண்டை போடுறானே. பேசு. நீ சண்டை போடக்கூடிய ஆள் தாண்டி. இங்க கொடு கொடு, என் தங்கிட்ட கொடு. தங்கம், இங்க பாரு யாரு யாரு? அப்பா அப்பா என்ன பண்றாங்க? அப்பா கிட்ட பேசுங்க. தங்க குட்டி, என் செல்லம், என்ன பண்றீங்க? அம்மா உங்க கூட சண்டை போடுறாளா? அப்பா வந்துருவேன் 2 நாள்ல. அச்சிச்சிச்சிச்சி, என்ன 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 சொல்ல வர்றீங்க? அம்மா சாப்பாடு தராளா? என்னம்மா? உங்க அம்மா ஒண்ணு உன்ன மாதிரி இல்லப்பான்னு சொல்லு. என்ன அப்படி பாக்குற? அப்பா என்ன சொல்றாரு? அட லட்டுக்குட்டி, என்ன என்ன அப்ப கூட சண்டை பண்றீங்களா? என் தங்கம், இப்ப அப்பா தூரமா இருக்கேன். இன்னும் 2 நாள்ல என் பொட்டுக்குட்டி வந்த கொஞ்சம். சரியா? சரி, அம்மா கிட்ட பேசுவோமா? இப்ப நல்லா பாக்குறேன்ல. பாக்குறது மட்டும் என்ன, பேசவே செய்யறாரு. ஆவுனா ஊன்னு கத்துறது. ஆனா ஒவ்வொரு நாளா உன் நினைப்பாதான் இருக்கு. எத்தனை நாளும் உன் கூட தூங்கிட்டு இருக்கேன். ஆனா நைட்டெல்லாம் தூங்கவே முடியறதில்ல. நைட் ஆனா தூங்கவே மாட்டான். அத்தை தான் பாவம். கொஞ்சம் சீக்கிரம் வந்துறேன், நீ தான் அந்த வேலைக்கெல்லாம் சரியா இருப்ப. அப்படிங்க? அப்ப அதுக்காகவே இன்னும் 1 மாசம் இங்கே இருக்க வேண்டியதான். கொண்டுடுவேண்டா ராஸ்கல். இருப்பான். இந்த 1 மாசத்துக்கே தாங்கல, அடுத்த 1 மாசம். சீக்கிரமா 2 நாள் போகணும். சீக்கிரம் வா, ஒரே நினப்பா இருக்கு. நினப்பா இருக்கா? சீக்கிரம் வரணும்னா சீக்கிரம் வந்தா என்ன தருவேன்? என்ன வேணும்? என்னென்னமோ வேணும். அதுவும் இப்போ குழந்தை வர பிறந்துருச்சு. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நம்ம நிறைய பேசி வச்சிருந்தோம். சீப்போ. இப்படிலாம் சொல்லி தப்பிக்க முடியாது. என்ன பாரு, என்ன பாரு, பாருங்கிறா. சி போடா, ஆளை பாரு. நீ முதல்ல வா, அப்புறம் பார்த்துக்கலாம். இப்பவே டீல் பேசினாதான் எல்லாம் சரியா வரும். கிட்டத்தட்ட பிரெக்னென்ட் ஆனதுலேருந்து எந்த ரொமான்ஸும் இல்லை. நல்லாவே தெரியும் மனுஷன் எந்த அளவுக்கு நொந்து போயிருக்கான்னு. நீங்க முதல்ல ஊருக்கு வாங்க, அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். என்ன? தூரமா இருந்து பார்த்தா தான் பொண்டாட்டிங்களாம் அழகா தெரிவாங்க போல. என்ன அழகா இருக்க தெரியுமா? அப்புறம் போதும் ஐஸ் வச்சது.
நீ முதல்ல வா, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ம் டே புருஷா, சொல்லுங்க பொண்டாட்டி. ஐ லவ் யூடா. ஐ லவ் யூ டூ. மென்மையாய் மெல்ல நகரும் இந்த நாட்குறிப்பில் வன்மையாய் நீ வந்து சேரும் மாயம் என்ன? என்னவோ செய்கிறாய் நீ, என்னாயுள் எல்லைகள் போலாகிறாய். காந்தமாய் என்னை ஈர்க்கும் உந்தன் அன்பு என்று சாந்தமாய் என்னை கட்டி போடும் ஜாலம் என்ன? சரி சரி, ரொம்ப வலியாத. என்ன பையனை குளிக்க வைக்கணும். அத்தை குளிக்க வைக்க தூக்கிட்டு வர சொன்னாங்க. நான் போய் அவனை குளிக்க வச்சுட்டு அவனுக்கு ஃபீட் பண்ணுறேன். அப்புறமா கால் பண்ணுறேன். என்ன எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. சீக்கிரமாக 2 நாளைக்குள்ள வரலன்னு வச்சுக்கோ, நான் கிளம்பி சிங்கப்பூருக்கு வந்துடுவேன். ஓகே? பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்குடி. ப்ளீஸ் டி, இருடி. என்ன வாய்ஸ் மாடுலேஷன் ஒரு மாதிரி இருக்கு. மூஞ்சி பத்துறேன், முடிச்சு போன வைடா. ஏய் வச்சாச்சு. யாரு? ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இதோ வரேன். அடி 2 பேரும் வளர்ந்துட்டீங்க போல. அம்மாக்கு நல்லாவே வித்தியாசம் தெரியுது. வளரவும் 2 பேரும் ரொம்ப சேட்டை பண்ணுவீங்கன்னு தெரியும். என்ன பண்றீங்க 2 பேரும்? உள்ள விளையாடுறீங்களா? சரி, நீங்க 2 பேரும் வளர்ந்தத உங்க அப்பா கிட்ட நம்ம காமிக்கணும்ல. உங்க அப்பாவோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்ல. போலாமா? மகேஷ், நீ வா. நான் உன்னதான் பார்க்க வரணும்னு நினைச்சேன். என்ன வித்தியாசம் தெரியுதா? நல்லாவே தெரியுது. அப்படியா? ஒரே வெக்கமா இருக்கு. இதுக்கு தான் தின்னாத ஒழுங்கா கேட்டிருந்தீனா இப்படி வீங்கி போயிருக்குமா? பாரு, குண்டு குண்டுன்னு புல்டோசர் மாதிரி இருந்துகிட்டு. என்ன அடே? நான் எப்பவே சொன்னேன்ல, தேவையில்லாததெல்லாம் சாப்பிடாத, எது தேவையோ அது மட்டும் சாப்பிடுது. சொன்னா எதையாவது காது கொடுத்து கேக்குறியா? என்னடி இது உடம்பு இது? அப்போ உனக்கு வெக்க எல்லாம் பாரு என்ன வரும். ஆமா, வளர்ந்துருக்காங்க. ஆனா நீ குண்டு பூசணிக்க மாதிரி தானே இருக்க. அதனாலதான் சொன்னேன். ஆமா, நான் தான் காரணம். இப்ப என்ன இருக்கு? அது ட்வின்ஸ் தெரியுமா? ட்வின்ஸ்க்கு அப்பாடி நானு. ஏன் இருந்தலா ஒன்னா இருக்கிற என்னையவே உன்னால சமாளிக்க முடியல. என்ன மாதிரியே 2 ஜெராக்ஸ் அடிச்ச பிறந்த என்னடி பண்ணுவ நீ? எங்க அம்மானாலே என்ன சமாளிக்க முடியாதுடி. நான் பண்ற சேட்டை தாங்க போதே என்ன கொண்டு போய் வேற ஸ்கூல்ல சேர்த்து விட்டுருக்காங்க. விட்டுருதான் ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு படுகடி. நான் அந்த அளவுக்கு சேட்டை பண்ணுவேன். நீ இது வரைக்கும் என் தலையை பார்த்தது இல்லை. எனக்கு ரெட்ட சொல்லி தெரியுமா? கன்ஃபார்ம் என்ன மாதிரி தான் சமாளிக்கவே முடியாது. என்ன பண்ண போறியா? ஐயோ, நினைச்சாலே ஒரே சிரிப்பா வருது பிறதுலாம். வரும். இப்போ பேபிக்கு மூமெண்ட் எல்லாம் இருக்கும் தெரியுமா? கம்ப்ளீட்டா 5 months முடிஞ்சது. நான் சும்மா அடிக்கடி அப்படிதான் சொல்லுவேன். அதுக்கெல்லாம் நீ கோச்ச கூடாது. ஓகே? நிஜமாவே இப்போ 2 பசங்களும் வளர ஆரம்பிச்சிட்டானுங்க. இனி சேட்டை தான். ஆமா, இனி சேட்டை பண்றதுக்கு சொல்லியா கொடுக்கணும்? சும்மாவே நீ ஆடுவ. அதே மாதிரி தான் இங்கேயும். அதெல்லாம் அப்பனை விட டபுள் மடங்கு பண்ணுவானுங்க 2 பேரும். மகேஷ், உனக்கு கேக்கட்டா? உனக்கு என்னை பத்தி நல்லாவே தெரியும்ல? தெரியும். இது என்ன மறுபடியும் வேதாளம் முருங்கை மரத்துல ஏறின மாதிரி ஒரு கதை பேசிட்டு இருக்க? இல்ல, நான் என்ன விஷயம் பண்ணாலும் அதுல ஏதாவது ஒரு காரணம் வச்சிருப்பேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். ஆமாடி. இப்ப என்ன? இல்ல மகேஷ், நான் பிரெக்னெண்டா இருக்கிறத உங்ககிட்ட மறைச்சேன். அது இவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கு தெரியும். ஆனா ஏன் மறைச்சேன்னு உனக்கு தெரியும்ல? மகேஷ், நான் அந்த சமயத்துல உங்ககிட்ட மறைச்சிருந்தேன் அப்படின்னா, ஒன்று உனக்கு இருக்கிற ஒரு ப்ராப்ளம் ஒரு சைடு, இன்னொன்று நேற்று சொன்ன அந்த ஒரு விஷயம். வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு அது சின்ன விஷயமா தெரியல மகேஷ். உனக்கு என்னை பற்றி நல்லாவே தெரியும். நான் எந்தெந்த விஷயத்தில் எப்படி எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்னு. எனக்கு ஒரு விஷயம் வேணும்னா அதுக்காக நான் என்ன வேணும்னாலும் பண்ணுவேன். அதே எனக்கு பிடிச்சவங்களுக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது, அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதுக்காகவும் நான் எந்த ரிஸ்க்கையும் எடுப்பேன்னு உனக்கு தெரியும்ல? இதெல்லாம் தெரிஞ்சது தானே, அப்புறம் என்ன ஒரு மாதிரி கேட்குறேன்? இல்லை மகேஷ், மற்றவங்களுக்கு என்னை பற்றி புரியணும்னு எந்த அவசியமும் கிடையாது. இங்கே சில பேர் புரிஞ்சிக்காம தான் நிறையா விஷயங்களை நிறையா கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்க. ஆனால்
நமக்கே நமக்குன்னு ஒரு பர்சன் இருப்பாங்கல்ல, அவங்க நம்மளை முழுசா புரிஞ்சுக்கிட்டா போதும்னு நம்ம நினைச்சா போதும் தானே. இங்க பாரு, நீ எந்த விஷயத்த மறைச்சாலும் சரி, இல்லை இதை இப்போ சொன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்னு நீ உன் மனசுக்குள்ள பூட்டி வச்சிருந்தாலும் சரி, ஆனா நீ என்ன பண்ணாலும் அதுல ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கும்னு எனக்கு தெரியும். நீ ஒன்றை ப்ரூவ் பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது. என்ன அப்படியே ஒருவேளை நீ ப்ரூவ் பண்ணணும்னா அதை என்கிட்ட பண்ணு. மற்றவங்க யாருக்கிட்டையும் ஒன்று நீ ப்ரூவ் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை மிருதுலா. ஏன்னா உனக்கு நான், எனக்கு நீ, இப்போ நமக்கு நம்ம குழந்தைங்க, அவ்வளோதாண்டி நம்ம லைஃப். என்ன நீ யாருக்கும் உன்னை ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உன்னை பற்றி முழுசாக புரிஞ்சுக்கிற என்னால் மட்டும்தான் முடியும். அதே மாதிரி என்னை பற்றியும் உன்னால் மட்டும்தான் அது முடியும். ஸோ நம்ம யாருக்காகவும் வாழலை, நமக்காக வாழ்ந்துட்டுருக்கோம். சரியா? நான் எதுவும் நினைக்கல. சரி, வயிற்றுல கிஸ் பண்ணிக்கிறேன். அதுவும் குழந்தைங்க. டேய் டே சேட்டை பிடிச்ச பசங்களா, என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்? ஒரு மூச்சு இல்ல பேச்சு இல்ல, என்னடா பண்றீங்க? ஓ, அப்பா மாதிரி இருக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா? தெரியும்டா, சீக்கிரமா அப்பா மாதிரி ஆக்கிடுவீங்க. என்ன அப்படி ஆகலைனாலும் அப்பா வெளியே வந்ததை ஆக வச்சிருவேன். இங்க பாருங்கடா, முன்ன மாதிரி இல்ல, கொஞ்சம் வளர்ந்துட்டீங்க. இனிதான் உங்க அம்மாவுக்கு நிறைய தொந்தரவு பண்ணுவீங்கன்னு தெரியும்டா. ஆனா 2 பேரும் வெளியே வர வரைக்கும் உங்க அம்மாவை தொந்தரவு பண்ணாம இருங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறம் 3 பேர் சேர்ந்து பாடா படுத்துரும். நம்ம 3 பேர் பாடா படுத்துறதுல உங்க அம்மா தலை தெரிச்சு அவங்க அம்மா வீட்டுக்கே ஓடிடணும். என்ன அப்பா சொல்றதுல கேக்குதுலடா. அப்புறம் உங்க அம்மா ஒரு மெண்டல் கிறுக்கி, அவனா மெண்டல் மாதிரி பேசுவா. என்ன அதுக்காக நீங்க மெண்டல்னு நினைச்சிட கூடாது. ஆனா அவன் மெண்டல் தான். பிள்ளைங்க கிட்ட என்னன்னு சொல்லி தரான் பாரு. நான் சொல்லல, உங்க அம்மா அடிக்கடி அப்படி ஆயிடுவான்னு. உங்க அம்மா பத்தி எனக்கு தான் தெரியும். என்ன பாருங்கடா, 2 பேரும் அப்பாக்கு பேசாதான் இருக்கணும். என்ன 2 பேருமே அம்மா மாதிரி இருந்தீங்க, அவ்வளவுதான். நீங்களும் அம்மா மாதிரி இருக்க மாட்டீங்கடா. ஏன்னா உங்க உடம்புல ஓடுறது என் ரத்தம் தானே. நீங்க என்னைய மாதிரி தானே இருப்பீங்க. அடிக்கிற அடியில உங்க அம்மா துண்டக்காட துணியக்காட என்ன விட்டுருக்கடா அப்பான்னு ஓடிடணும். என்ன அந்த அளவுக்கு பண்ணணும். ஓகேடா சொல்லுங்களா? சரி, நான் கொஞ்ச நேரம் உங்க அம்மாவை லவ் பண்ணிக்கிறேன். என்ன லவ்வா? டேய் என்னடா நீ மூஞ்சி பாரு, சீரியஸ்னஸே தெரியாத. யாருக்கு? எனக்கு சீரியஸ்னஸ் தெரியலையா? சரிங்க வருதுலா, சீரியஸ்னஸ் தெரியாம தான் வயிற்றுல 2 இருக்கா. டேய் பைத்தியம் மாதிரி பேசாத லூசு. இங்க பாரு, நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க. சரி விடு, நான் போய் என் முத குழந்தையை பார்க்கணும். அதுல இங்க இருக்கேன். அப்புறம் நீ முத குழந்தை அடிக்கடி சொல்லுவேன், நீ தான் எனக்கு முதல் குழந்தைன்னு. ஓ, அதெல்லாம் சும்மா காத்து வாக்குல பேச்சு காதலாம். சாரி, காத்து வாக்குல 2 காதுங்கிற மாதிரி, காத்து வாக்குல பேப்பர் வீசிட்டு போற மாதிரி வீசிட்டு போறதா. டேய் அப்பலாம் இல்லடா. நான் அவ்வளவுதான் ஃபிளாஷ்பேக் எனக்கு சொல்லி உனக்கு புரிஞ்சுக்க முடியல உன்னால. எல்லாம் வாயிலே வள சொல்லுவீங்கடி. நீ தான் எனக்கு முத பிள்ளை. எத்தனை பிள்ளை வந்தாலும் சரி சரி, இதெல்லாம் கேட்டு புடிச்சு போச்சுடி. ஏண்டி? சரி, நீ ரொம்ப ஓவரா பேசாத. என்ன வாசுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னேன், என்னாச்சு? அதான் வர சொல்லி கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கேன். அப்புறம் என்ன, அடுத்து இதே மாதிரி 2. ஆனா மிருதுலாம், என்னால இப்பவுமே நம்ப முடியல. 2 பிள்ளைங்களுக்கு நான் அப்பாடி. சரி, ரொம்ப பண்ணாத. வாசுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு. ஆமா, வாசுக்கு யார் மாப்ள? அது சர்ப்ரைஸ், அதெல்லாம் சொல்ல முடியாது. என்ன உன் பொண்டாட்டியா? நீ என் அப்பாட்டியாவே இருந்தா சொல்ல மாட்டேடி. நானே ஓ, அப்பாட்டிக்கு வேற ஐடியா இருக்கோ? நீ ஊன்னா நான் கூட்டு வந்துருவேன். நைட் போட்டு கியூல ஆள் நிக்கிறாங்க, அழகுல மயங்கி தெரியுமா? ஆமா, மூஞ்சி பாரு. எப்போதுமே இதே மாதிரி சிரிச்சுட்டே இரு, வேற எதுவும் வேணாம். நீ இருக்கிற வரைக்கும் நான் எதுக்கு கிளம்ப போறேன்? என்னோடு வாழ பிறந்தவளே, என் உயிரின் மூச்சாய் கலந்தவளே, உன்னோடு இருக்கும் என் உயிரே, உன் பாசமூச்சு நீதானே. உன்னருகில் நான் இருக்க, என் அருகில் நீ இருக்க, அக்கம் பக்கம் எதுவும் தேவையில்லையே. உன் கண்கள் என்னை பார்த்திருக்க, காதல் கொண்ட நீ அழைக்க, அச்சம் வைக்கும் இனி இங்கு எனக்கில்லையே. இதோ வரமா. உன்னை என்ன சொன்ன? மொட்டை மாடியில் ஏறக்கூடாதுன்னு சொல்லியிருக்கனா இல்லையா? இங்க ஏறக்கூடாதுன்னு சொல்லவும் பக்கத்து வீட்டுல போய் ஏறி போய் வேடிக்கை பாக்குறீங்களோ? இல்ல, ஏரோப்ளேன் மேல போச்சு, அதான். நீ என்ன சின்ன பிள்ளையா? இல்லடா, நான் சின்ன பிள்ளை இல்லதான். ஆனா அந்த ஏர்பிளேன் பார்த்தோன்னையும் ஒரு ஹாப்பினஸ். உங்களுக்கே குழந்தை வர போகுது, அதையும் தாண்டி காலேஜோட பிரின்சிபல் வேற நீங்க. உங்களுக்கு ஆசையை பாத்தீங்களா? அதான் போகாம கூட்டிட்டு வந்துட்டீங்களே, அப்புறம் என்னவா? என்ன ரொம்ப
அக்கறையை பார்த்துக்கிறப்பல இருக்கு. என் பொண்டாட்டி நான் தான் பாத்துக்க போறேன். சரி வா. விடுங்க, நான் இறங்கிக்கிறேன். ஒண்ணு வேண்டாம், நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். ஆ, என்னங்க, கால் ரொம்ப வலிக்குது, கொஞ்சம் அமுக்கி விடுறீங்களா? ம். ஆ, சொடக்கு மெதுவா போடுங்க. வலி இருந்தா அப்படிதான் வலிக்கும். கொஞ்ச நேரம் பொறுத்துட்டு இரு. ஆ, மறுபடியும். யோ, கொஞ்ச நேரம் அமைதியா ரெடி. சரி சரி, காலம் கிணது போதும். என்ன பாருங்க. என்ன? இல்ல, நானும் ஒரு 2 மாசமா பார்த்துட்டு தான் இருக்கேன். முன்ன இருந்த விக்ரம்க்கும் இப்போ இருக்க விக்ரம்க்கும் நிறைய டிஃப்ரெண்ட் தெரியுதே. ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா? இதுல என்ன இருக்கு? நான் எப்பயும் போலதான் இருக்கேன். என்ன, உன்னை கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து கவனிச்சுக்கிறேன். அதனால உனக்கு அப்படி தோணும். ம்ஹும். எனக்கு தெரியாதா உங்களை பற்றி? ம், அப்படியா? என்ன தெரிஞ்சிச்சு? அப்படி என்ன புதுசா உனக்கு வித்தியாசம் தெரிஞ்சிச்சு? இல்லை, இந்த அளவுக்கு விழுந்து விழுந்து கவனிச்சுக்கிறீங்கல்ல, கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி என்கிட்ட இருந்து உங்களுக்கு ஏதோ நிறைவேறாத ஆசை இருக்குன்னு நல்லாவே புரியுது. அது என்னன்னு சொன்னால் அதை நான் நிறைவேற்றுறதுக்கு ட்ரை பண்ணுவேன்ல. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. பைத்தியம் மாதிரி யோசிக்காத. என்ன, நீ அங்கங்க ஓடாம ஒரு இடத்துல உருப்படியா இருந்தாலே போதும். ம். சும்மா நடிக்காதீங்க. உங்களை பற்றி எனக்கு தெரியாதா? சொல்லுங்க, என்ன வேணும்? நீங்கள் இப்படி விழுந்து விழுந்து கவனிக்கிறதுனால மட்டும் இதை நான் கேட்கல. உங்களை நான் புரிஞ்சு வச்சுருக்கேன் விக்ரம். உங்களுக்குள்ளே என்ன இருக்குன்னு என்னால் அதை புரிஞ்சுக்க முடியும். ஸோ என்ன வேணும்னு வாய் திறந்து கேளுங்க. என்னால் முடிஞ்சால் அதை கண்டிப்பாக உங்களுக்கு நான் தருவேன்ல. இப்போது உங்களுக்கு குழந்தை கொடுத்த மாதிரி. நான் கேட்கறத உன்னால கொடுக்க முடியும்னு எனக்கு தெரியும். ஆனா ஆண்டவன் என்ன முடிவு பண்ணியிருக்கான்னு தெரியாதுல்ல. ஓ, அப்போது நீங்கள் அந்த மாதிரி வரீங்க. கடவுள் நிர்ணயிக்கிறதா எல்லாமே. ஆனால் உங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும்ல, இது நடந்தால் நல்லா இருக்கும்னு. அது என்ன ஆசை? சொல்லட்டா? ம், இதை நான் கேட்குறேன், ஆனா நடக்குமா நடக்காதுன்னு எனக்கு தெரியல. என்ன கஷ்டப்பட்டாவது எனக்கு ஒரு பெண் குழந்தை பெற்று தெரியா? ஏன் பெண் குழந்தை வேணும்? ஆ, 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 அது அது என்னன்னு தெரியல. அம், எனக்கு என் தங்கச்சியை ரொம்ப பிடிக்கும்ல. அதே மாதிரி எனக்கு பிறக்க போகிற குழந்தையும் பெண் குழந்தையா இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதான், என்ன கஷ்டப்பட்டாவது பெண் குழந்தை பெற்று தந்துடுவியா? எனக்கு தெரியும் விக்ரம், நீங்கள் ஏன் பெண் குழந்தை கேட்குறீங்கன்னு. அதை கூட புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு முட்டாள் கிடையாது. உண்மைதான், குழந்தை வரம் கடவுள் கொடுக்கறது. என்ன குழந்தை பிறக்கணுங்கிறதையும் கடவுளே தீர்மானிக்கிறது. ஆனால் நீங்கள் பூமி மேலே வச்சுருந்த காதலுக்காகவும் நான் உங்கள் மேலே வச்சுருக்க அதீத அன்பு நாக்காகவும் கண்டிப்பாக பெண் குழந்தை தான் நமக்கு பிறக்கும். என்ன யோசிக்கிறா? பெண் குழந்தை பிறக்குமான்னு எனக்கு தெரியல. அதுக்காக அது பிறக்காதுன்னு சொல்லவும் மாட்டேன். ஆனால் எந்த குழந்தையாக இருந்தாலும் குழந்தைக்கு பேர் வைக்க போகிறது நான் தான். ஏன், அது நம்ம 2 பேரும் சேர்ந்து இருக்க டிசிஷன்ல? இது மட்டும் என்னோட சாய்ஸ். இதை மட்டும் என்கிட்ட விட்டுறணும். ஓகே? ஓகே, நான் ஒன்றும் சொல்லலை. சரி, நான் பேசுறது ஏதாவது கஷ்டமா? அதெல்லாம் எந்த கஷ்டமும் கிடையாது. உங்களோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக தான் நான் இருக்கேன். ஆரம்பத்தில் நம்ம லைஃப் எப்படி வேணும்னாலும் இருந்திருக்கலாம் விக்ரம். ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்ம லைஃப்பை நம்ம மாற்றிருக்கோம். நம்ம மாற்றிருக்கோன்னு சொல்கிறத விட லைஃபே மாறிடுச்சு. காலம் எல்லாத்தையும் மாற்றிருச்சு. அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமும். உங்களுக்கும் பிடிக்காம எனக்கும் பிடிக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்ட நம்ம பந்தம் இன்னைக்கு குழந்தையில வந்து நிற்கிது. இதை நீங்கள் எதிர்பார்த்தீங்களா, நான் தான் எதிர்பார்த்தேனா? இதுதான் வாழ்க்கையில் நடக்கிற பிக்கஸ்ட் ட்விஸ்டே. ஸோ
உங்க ஆசைகளை நிறைவேற்றுறதுக்கு நான் எப்போதுமே இருப்பேன். ம், தேங்க்ஸ் அனிதா. அதை கொஞ்சம் சிரிச்சிட்டே சொல்லலாமே. தேங்க்ஸ் வேணாம். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டி பொண்டாட்டி. ஐ லவ் யூ டு மை செல்ல புருஷா. நோ, கருவாயா. பாசம் உள்ள நெஞ்சில் நான் வாசம் பண்ண போறேன். வரும் வரும் உன்னை உன்னை பாசம் பண்ண போறேன். சரி, நீ கொஞ்ச நேரம் படுத்துரு. அம்மா கூப்பிட்டாங்க, என்னன்னு கேட்டுட்டு வரேன். என்ன ஏதாவது ஒண்ணுனா என்ன கூப்பிடு, நான் வரேன். ம், என்ன ஆதிரா, நம்மளும் ஒவ்வொரு நாளைக்கு போறோம், ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு காரணம் சொல்றாங்க. நம்மளால இதை கண்டுபிடிக்கவே முடியாதா? போய் போய் கடுப்பாய் தான் வெளியே வரும். நிஜமாவே ஒண்ணுமே புரியல எனக்கு. விஜய், ஒரு இடத்துல இருந்து நம்மளை இக்னோர் பண்ணி துரத்தி விடுறாங்கன்னா கண்டிப்பா நமக்கு தேவையான விஷயம் அங்கதான் இருக்குன்னு அர்த்தம். எங்க அங்க உள்ளவங்க யார்கிட்டயும் பேச விட மாட்டாங்களே. கரெக்டா? அப்போ தப்பு அங்கதான் இருக்கு. கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பாருங்க. நம்ம ஒவ்வொரு டைம் செக்கப் போறப்பையும் உங்களை வெளியே அனுப்பிடுவாங்க. எனக்கு செக்கப் முடிகிற வரைக்கும் எதுவுமே ஞாபகத்தில் இருக்காது, எதுவுமே எனக்கு தெரியாது. செக்கப் முடிஞ்சு ஸ்கேன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் குழந்தை ஹெல்த்தியா இருக்குன்னு சொல்லி அனுப்புவாங்க. அப்போ அந்த டாக்டர் மேலதான் எனக்கு பயங்கர டவுட். நம்ம கேட்டதுக்கு தான் ஒழுங்காவே பதில் சொல்லவே இல்லையே. எப்படி சொல்லுவாங்க? அதாண்டி, நீதான் ஏதோ வேலை பார்த்திருக்க, அதனாலதான் யாருமே எதுவுமே சொல்லாம இருக்காங்க. உனக்கு இது தேவையா? அவரே இந்த டெண்டர் எடுத்திருந்தா கூட நீட்டா ஜெயிச்சு வெளியே வந்திருப்பாரு. இப்ப போய் கேவலமா தோத்துட்டீங்க வந்திருக்க. என்ன இத பத்தில நீ ஒண்ணு பேச தேவையில்ல. என்ன, நான் ஜெயிக்காம போறேன், அத பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. ஆனா நான் நினைக்கிறது எல்லாமே ஆதிரோட நிம்மதி கிடணும், அது மட்டும்தான். அதுக்கு நான் ஒருபோது வழி கொடுக்க மாட்டேன் விஜய். அப்போ நம்ம குழந்தைய நம்ம கிட்ட இருந்து பிரிச்ச ஆளு நம்மள வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. என்னோட நிம்மதி கிடணும், நான் நிம்மதி இல்லாம சுத்தணுங்கிறது தான் அவங்களோட மெயின் பாயிண்ட். ஆனா அதை தான் நான் பண்ண மாட்டேன். இது வரைக்கும் நொந்து அழுது போது விஜய். கொஞ்ச நாளா நான் என்ன தொலைச்சிட்டேன். என்ன, நான் என்ன தொலைச்சதுனால தான் நான் அவ்வளோ ரியாக்ட் பண்ணி அவ்வளோ அழுதேன். உண்மையாவே நான் யாருங்கிறத எனக்கு சம்பந்தப்பட்டவங்களுக்கு நான் தெரிவிக்கணும். அப்போ அது யாருன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா? கண்டிப்பா முடியும். இந்நேரம் கண்டுபிடிச்சிருப்பா. தெரியலடி, ஒப்பரேட்டி உண்மையை ஒத்துக்க மாட்டேங்கிற. இங்க பாரு, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைச்சு உன் வாழ்க்கையை அடிச்சுக்கிட்டு இருக்க. நீ என் கூட வாழவே வேணாம். உனக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு. என்ன, நீ என் கூட எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் எதுவுமே வச்சுக்க வேணாம். ஆனா அவங்க பாவம், தயவு செஞ்சு அவங்க குழந்தைய அவங்க கிட்ட ஒப்படைச்சிரு. சரி, அந்த குழந்தை எங்க இருக்கு ஏதுன்னு கூட நீ சொல்ல வேணாம். நீயா எடுத்துட்டு போய் நீயா கொண்டு போய் விட்டுட்டு வந்துரு. என்ன, அதுதான் உனக்கு நல்லது. நீ சொன்னா அதை நான் செய்யணுமா? அப்போ இவ்வளவு நாளா நான் மனக்கவலையில இருந்திருப்பேன்ல, என் மனசு நோகடிச்சிருப்பால, அவன் நிம்மதியா இருக்க விட்டு நான் நொந்து சாகணுமா? கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்ற. ஒருவேளை குழந்தைய கண்டுபிடிச்சு நீங்களே எடுத்து வச்சுன்னு அவங்களால முடிஞ்சா கண்டிப்பா அப்படி அந்த பர்சன் செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட இன்டென்ஷன் எல்லாமே என்ன, வாழ்க்கையில தோக்கடிக்கணும், நான் வாழ்க்கையில தோத்து போய் யாரும் இல்லாம அனாதையா வாழணும், நொந்து சாகணுங்கிறது மட்டும்தான் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க யோசிச்சு வச்சிருக்கிறது. ஆனா அதுக்கு நான் ஒரு நாளும் வழி கொடுக்க மாட்டேன்னா. ஆனா என் குழந்தைய எடுத்துட்டு போனவங்க அவங்களே கொண்டு வந்து என்கிட்ட ஒப்படைக்க வைப்பேன். இது நடக்கல, என் பேர் ஆதிரா கிடையாது. அப்போ கண்டிப்பா நம்ம குழந்தைய எடுத்துட்டு போன அந்த பர்சனுக்கு நாம உண்மையை கண்டுபிடிச்சோங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல? கண்டிப்பா தெரியும். ஆனா பர்டிகுலரா நான் தான் எடுத்து இந்த மாதிரி தான் பண்ணி வச்சேன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? என் கூட இருக்கிற ஒன்னாலேயே கண்டுபிடிக்க முடியல, அவளால மட்டும் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அவ யோசிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான், அவளால கண்டுபிடிக்க முடியாது. நீ எல்லாத்தையும் ஈஸியா எடை போட்டுட்டு இருக்க. ஒன்னு புரிஞ்சுக்கோ, வாழ்க்கை என்னைக்குமே நாம நினைச்ச மாதிரி இருக்காது. நாம ஒண்ணு நினைப்போம், அது வேற மாதிரி இருக்கும். இருக்கட்டும், எந்த கவலையும் இல்ல. ஐ டோன்ட் கேர். எனக்கு லைஃப பத்தி எதுவுமே இல்ல. என்ன, என்னோட இன்டென்ஷன் எல்லாமே அவள வாழ்க்கையில தோக்கடிக்கணும், அது மட்டும் தான். இந்த முடிவுல இருந்து நீ மாறவே மாட்ட. நான் எதுக்குடா மாறணும்? நான் எதுக்கு மாறணும்னு கேக்குறேன். எனக்குள்ள இருந்த வலி வேதனை என்னன்னு உனக்கு தெரியுமா? என் கூட எத்தனை வருஷமா நீ இருந்த? ஜஸ்ட் இயர் கல்யாணம் பண்ணி வச்ச 1 இயர் என் கூட இருந்திருப்ப. 1 இயருக்கு அப்புறம் மியூச்சுவல் டிவோர்ஸ் வாங்கி பிரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பத்தி உனக்கு என்னடா தெரியும்? இல்ல அதுக்கு முன்னாடி என்ன பத்தி உனக்கு என்ன தெரியும்? நான் விஜய் லவ் பண்ணேன்னு உனக்கு தெரியும். என்ன, அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நினைச்சேன்னு உனக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி அனாதையா வாழ்ந்தடா, அனாதையா வாழ்ந்த. உனக்கு என்ன தெரியும்? நான் ஏன் என் தம்பி செத்தது கூட அழுகல தெரியுமா? ஏன்னா அவன் கூட என்ன மதிக்கல. என்ன, அந்த அளவுக்கு கேவலமா அனாதையா வாழ்ந்த. அப்ப எனக்கான ஒரு வாழ்க்கையை நான் ஏற்படுத்திக்க கூடாதுல என்னடா இருக்கு? எனக்கு அப்பா அம்மா இல்லாமல இல்ல,
இருக்காங்க. ஆனா இருந்தும் இல்லாத மாதிரி வாழ்றேன். புரியல. விக்கி என் கூட பிறந்த தம்பி கிடையாது. எனக்கு 3 வயசு இருக்கும் போதே என் அம்மா இறந்துட்டாங்க. என் அப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதன் மூலமா வந்தவன் தான் விக்கி. என்னை சித்தி கொடுமை பண்ணாங்க. என்னை போட்டு கொடுமைப்படுத்தி ஒன்னையும் பண்ண சொன்னாங்க. ஒருவேளை சாப்பாடு கூட நான் உருப்படியா சாப்பிட்டது அந்த வயசுல. பச்சை மிளகாவை சாப்பிட சொல்லுவாங்க. தூங்கிறதுக்கு இடம் இருக்காது. மழையில வெளியே மழை பெய்யும், அங்க படுத்து தூங்குவேன். ஒரு ஸ்டேஜுக்கு மேல என்னை படிக்க வைக்கவும் என் சித்தியால முடியல. என் அப்பாவும் என் சித்தி பேச்ச கேட்டு என்ன வாழ்க்கையில இருந்து கீழே இறக்கணுங்கிறதுக்காக என்னை கொலை பண்ணணும்னு முடிவெடுத்தாங்க. அது எப்படியோ என் காதுல விழுந்துருச்சு. கடவுள் புண்ணியத்துல என் காதுல விழுந்துச்சு. அதுக்கப்புறம் ஒருவேளை சாப்பாடுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க இருக்கணுமான்னு எனக்கு தோணுச்சு. அன்னைக்கு எடுத்த ஓட்டம் இப்ப வரைக்கும் ஓயவே இல்லை. சின்ன வயசுல இருந்து நான் பட்ட கஷ்டங்கள் எதையும் நான் பெரிய பொண்ணு ஆனதுக்கு அப்புறம் படக்கூடாதுன்னு நினைச்சுதான் எனக்கான ஒரு வாழ்க்கையை உருவாக்கணும்னு நினைச்சேன். அதுல வந்தவன் விஜய். இப்ப நான் இந்த அளவுக்கு கோவப்படுறேன் அப்படின்னா விஜய் மேல நான் வச்சிருந்த அன்பு அப்படி. சின்ன வயசுல நான் வாழ்ந்த வாழ்க்கை அப்படி. இவ்வளவு கஷ்டங்களையும் தாங்கின ஒரு பொண்ணு பெரிய பொண்ணு ஆனதுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கையில தேர்ந்தெடுக்கிற பர்சனை அவ லைஃப் லாங் கூட வர மாதிரி தான் தேர்ந்தெடுப்பா. அந்த விதத்துல நான் விஜய் சூஸ் பண்ணேன். என் கூட வருவேன்னு நினைச்சேன். பாதியில ஆதிரா வந்தா. அவனுக்கு என்ன பிடிக்கல என்னன்னு எனக்கு தெரியல. ஆதிராவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. சின்ன வயசுல ஏமாந்து போனா அதே ஏமாற்றத்தை எனக்கு திரும்ப கொடுத்தா. அந்த ஏமாற்றத்தை எனக்கு இந்த அளவுக்கு கோபமா வந்து நிக்கிறேன். உனக்கு என்னடா புரியும்? ஆதிரா சொன்னன்ற ஒரே வார்த்தைக்காக நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட. உன் கூட நான் உருப்படியா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தனா காரணம் அவ என்னை விட்டுட்டு போயிட்டாங்கிற அந்த ஒரு வேதனை மட்டும்தான். சின்ன வயசுல இருந்து பல காயங்களை தாண்டி வந்திருக்கேன். என் வலி எல்லாம் யாருக்கும் புரியாது. என் வாழ்க்கையில நான் பட்ட கஷ்டத்தை திரும்ப பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனாலதான் இந்த அளவுக்கு எனக்கு ஆதிரா மேல கோவம் வருது. போதுமா? இதுக்கு மேல என்கிட்ட எதையும் கேட்காத. என்ன எனக்கு எமோஷனல் ஸ்டோரி யார்கிட்டயும் சொல்ல பிடிக்காது. இது வரைக்கும் யார்கிட்டயுமே ஷேர் பண்ணது கிடையாது. உன்கிட்ட தானே ஷேர் பண்ணிருக்கேன். இதுக்கு மேல நீ எதுவும் கேட்காத. நான் இப்படிதான் பண்ணுவேன். உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ. ஏ பிரதிபா, ஒரு மின்சார பார்வையின் வேகம் வேகம் உன்னோடு நான் கண்டு கொண்டேன். ஒரு பெண்ணோடு தோன்றிடும் தாபம் தாபம் என்னோடு நான் கண்டு கொண்டேன். கண்ணால நீ எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை. என்னடி மா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுமா? அதான் என்ன, நானும் 2-3 நாளா பார்த்துட்டே இருக்கேன். ஏதோ சொல்லணும்னு வர, அப்புறம் போற. என்ன என்ன விஷயம்? என்ன வேற சந்தியா வர சொல்லியிருக்கா. நான் வேற வீட்டுக்கு போகணும். சொல்லு மா. நான் என்ன சொல்ல போறேன்னா, இங்க பாரு, இந்த மெண்டு முழுங்கிட்டு இருக்கிற நேரம் இல்லை. டக்குன்னு சொல்லு மா. இங்க பாரு, நீ அக்காங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லபடியாக வாழ்க்கை அமைச்சு கொடுத்துட்ட. சொல்லப்போனால் 3 பேர்த்தையுமே ஒரே வீட்டுக்கு மருமகளை அனுப்பிட்டேன். இதுக்கப்புறம் இனி என்னை பற்றியும் காவியனை பற்றியும் தான் உன்னோட மைண்ட் தாட் ஃபுல்லாக இருக்கும். உனக்கு அக்காங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்த குடும்பத்தை பற்றி நல்லாவே உனக்கு தெரியும். அவங்களே எப்படிப்பட்டவங்கன்னு உனக்கு நல்லா புரியும். அது மட்டும் இல்லை, நானும் மாதவனும் கூட ஒரே கிளாஸில் படிக்கிறோம். நாங்கள் எப்படிப்பட்டவங்கன்னு கூட உனக்கு தெரியும். மெண்டு முழுங்காத. என்ன மா, நான் நான் மாதவனை லவ் பண்ணுறேம்மா. என்னது? அதாம்மா, மாதவன் அக்காங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்த குடும்பத்தில் கடைசியாக பிறந்திருக்கான்ல மாதவன். அவனும் நானும் 5 வருஷமாக லவ் பண்ணுறோம்மா. இது வரைக்கும் ஒரு நாள் சொல்லலைம்மா. இது வரைக்கும் சொல்லணுன்னு சுச்சுவேஷன் அமையலம்மா. இப்போ எல்லாமே ஓரளவுக்கு அமைஞ்சிருச்சு. நாங்களும் படிப்பு முடிக்க போகிறோம். கண்டிப்பாக நீ எனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு இன்னொரு இடத்துல மாப்பிள்ளை தேடுவேன்னு எனக்கு தெரியும். அம்மா, இவன் ரொம்ப நல்லவம்மா. 5 வருஷம் 2 பேரும் லவ் பண்ணுறோம்மா.
இதுக்கு மேலே உங்கள்கிட்ட மறைச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னு தோணுச்சு. அதனால சொல்லிட்டேன். மா, எனக்கு மாதவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவனை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். நீ ஏன் இப்படி முடிவெடுப்பேன்? நான் ஏமா முடிவெடுக்க கூடாது? ஆ அக்காங்களுக்குலாம் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி தானே வாழ்க்கை அமைச்சு கொடுத்த. ஏன் அனிதாக்காவை எடுத்துக்கோ, கல்யாணத்தில் விருப்பமே இல்லைன்னு சொன்னா, கடைசியில் அக்ரிமெண்ட் மேரேஜ் போட்டு கல்யாணம் பண்ணா. கொஞ்ச நாள் மாமா பிரிஞ்சிருந்தா, இப்போ மாமா கூட சந்தோஷமா வாழ தானே செய்கிறா. அந்த விதத்தில் அந்த இடத்துல மாமா பண்ணது தப்பாக வேணா இருந்திருந்திருக்கலாம். ஆனால் 2 பேத்துக்கும் சூழ்நிலை அப்படி அமைஞ்சதுனால அப்படி ஆகிருச்சு. ஏன் மிருதுலாவை எடுத்துக்கோ. சரண் மாமாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்கன்னு பேசி கடைசியில் சந்தியாவை சரண் மாமா கல்யாணம் பண்ணி வச்சா. ஆரம்பத்தில் 2 பேத்துக்குமே பிடிக்கவே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக தானே அவங்களுக்குள்ள செட் ஆச்சு. ஆனால் மாமா ஏதாவது தப்பு பண்ணாரா சொல்லு. அதுக்கப்புறம் மிருதுலாவும் மறந்துட்டு சந்தியா கூட வாழலையா? அதே மாதிரி தான் மகேஷ் மாமாவும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரகம்மா. விஜய் மாமா கூட லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அந்த விதத்தில் அத்தை பெற்றதில் யாருமே குறை சொல்ல முடியாதுமா. எனக்கு மாதவனை பிடிச்சிருக்கு. தயவு செஞ்சு அவன் கூட என்னை சேர்த்து வச்சிருங்க. இதுக்கு மேலே உங்ககிட்ட நான் எப்படி கேட்குறதுன்னு எனக்கு தெரியல. ஓ, உன் வாழ்க்கை முடிவெடுக்கிற அளவுக்கு உனக்கு வயசு வந்துருச்சு, மெச்சூரிட்டி கூட வந்துருச்சு இல்லையா? அம்மா, எனக்கு என்னம்மா மெச்சூரிட்டி இல்லை? அம்மா, சும்மா சும்மா இப்படியே பேசிகிட்டு இருக்காது என்ன? அவங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான்மா வாழ்க்கையை வாழணும். இப்போ என்ன தப்பு பண்ணிட்டேன்? அவனுக்கு என்ன குறைச்சல் சொல்லு. எனக்கு அவனை தான் பிடிச்சிருக்கு. உன்னோட சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். உன்னால் முடியாட்டினா சொல்லு, அங்கே இருக்க மாமாங்களை சேர்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. ஆனால் நீ என்னை பெத்தவங்கிறதுனால தான் உங்ககிட்ட இவ்வளோ நேரம் கேட்குறேன். ப்ளீஸ்மா. அவனும் வீட்டில் பேசுகிறேன்னு சொல்கிறான். அவனுக்குள்ளே ஒரு பயம் இருக்குது. எனக்கும் பயம் இருந்தது. ஆனால் இதுக்கு மேலே அந்த பயம் வேணான்னு நினச்சேன். ப்ளீஸ்மா, எனக்கு அவன் வேணும். மா, ஏன் சிரிக்கிற? பைத்தியக்காரி பைத்தியக்காரி. ஐயோ ஐயோ, எனக்கு முன்னாடியே தெரியும்டி. தெரியுமா? யார் சொன்னா? மகேஷ்க்கு கல்யாணம் ஆகி முடிஞ்ச உடனேயுமே அப்போவே நானும் சம்மந்தி பேசிக்கிட்டோம். என்ன, அப்போவே நீங்கள் 2 பேர் லவ் பண்ணுறீங்கன்னு தெரியும். சரி, உங்கள் வாயாலே வந்து சொல்லுவீங்கன்னு தான் நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நல்ல வேலை வந்து சொல்லியாச்சு. எனக்கு தெரியாதா மாப்பிள்ளைங்களை பற்றி நீ டெஃபினேஷன் கொடுக்கணுமா? அவங்களே எப்படிப்பட்டவங்கன்னு தெரியாதா? சம்மந்தி எப்படி பெற்று வளர்த்துருக்காங்கன்னு தெரியாதா? இப்போ என்ன, உனக்கு லாஸ்ட்டில் பிறந்த மாப்பிள்ள மாதவனை கல்யாணம் பண்ணிக்கணும். நீயும் லாஸ்ட்டில் பிறந்தவ தான். தாராளமாக கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். ஆனால் படிப்பு முடிங்க என்ன? மா, தேங்க்ஸ்மா, ஐ லவ் யூ. பைத்தியம், எதுக்கு எனக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன்? உங்களோட சந்தோஷம் தான் எனக்கும் சந்தோஷம். என்ன, நானும் உங்கள் அப்பா லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அந்த விதத்தில் நீங்கள் எல்லோரும் லவ் பண்ணால் கூட அம்மா எதுவும் சொல்ல மாட்டேன். லவ் பண்ணுறது பெருசு கிடையாது. ஆளை தேர்ந்தெடுக்கிறதுல தான் நம்ம தப்பே பண்ணுறோம். அந்த தப்பை உங்கள் அக்காங்களும் பண்ணலை, நீயும் பண்ணலை. 2 பேரும் நல்லபடியாக படித்து முடிங்க. படித்து முடிச்சதுக்கப்புறம் 2 பேரும் வீட்டில் கலந்து பேசி கல்யாணம் பண்ணிடலாம். ஐ லவ் யூ மா. லவ் யூ டூ. இளவட்டம் ஆன பின்னும் என்ன தேய்ச்சி குளிக்க வைப்பா. உச்சி முதல் பாதம் வர உச்சி கொட்டி மகிழ்ந்திடுவா. நெஞ்சிலே நடக்க வைப்பா, நிலாவ பிடிக்க வைப்பா. பிஞ்சு வீரல் நகம் கடிப்பா, பிள்ளையச்சு சோரத்தின். வணக்கம் நண்பர்களே. நான் பேசக்கூடாது, ஸ்டோரி முடிக்க போகிறோம், எதுவும் பேச வேணாம்னு நினச்சேன். ஆனால் சாரி, இன்னைக்கு நான் டைம் கம்மி பண்ணி என்னை பேச வச்சுட்டீங்க. ஓகே, நான் பேசுகிறேன். ஏன்னா நெக்ஸ்ட் எடுக்க போகிற ஸ்டோரிக்கு இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் வரக்கூடாது, அதுக்காக தான். முன்னே கிளாரிஃபை பண்ணிடலாம். இல்லை, எனக்கு ஒரு விஷயம் புரியல. குழந்தை வந்து கொஞ்சம் ஜாஸ்தி பேசிட்டா லாஜிக்கே இல்லைங்கிறீங்க. இல்லை, எனக்கு புரியல. இந்த வயசு குழந்தை எது தாங்க பேசாமல் இருக்கு சொல்லுங்கள். நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், நிறைய குழந்தைங்களை பார்த்துருக்கேன். ஒரு ஏஜுக்கு மேலே வந்துட்டா எந்த குழந்தைக்கு தான் எது தான் தெரியாமல் இருக்குது, எந்த குழந்தை தான் அதிகம் பேசாமல் இருக்குது. ஃபர்ஸ்ட் நீங்க என்கிட்ட வந்து சொல்ற விஷயம், குழந்தை வந்து பேசுறது லாஜிக்கே இல்லாம இருக்கு அப்படின்னு வந்து நிறைய பேர் இந்த கமெண்ட் எனக்கு பண்ணிட்டீங்க. அது நான் வந்து எனக்கு புரியவே இல்லைங்க. ஏன் இப்படி வந்து கமெண்ட் பண்றீங்கன்னு எனக்கு தெரியலங்க. ரெண்டாவது, நேற்று போட்ட ஃப்ளாஷ்பேக்கில் அதாவது அந்த ஃப்ளாஷ்பேக் அவசியம் கிடையாது. ஏற்கனவே மிருதுலா வந்து பிரெக்னன்சியை மறைச்சதுக்காக தான் அந்த ஃப்ளாஷ்பேக்கை நான் கொண்டு வந்தேன். அந்த இடத்துல மிருதுலா ஒரு இடத்துல வந்து பேசியிருந்திருப்பாங்க. நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து மிருதுலாவோட கேரக்டர் பாருங்க. என்ன, நான் மிருதுலாவுக்கு எந்த இடத்துல கேரக்டரை மாத்தவே கிடையாது. அவங்களோட கேரக்டர் எப்படியோ அப்படியே தான் கொண்டு வந்துட்டு இருக்கேன் ஸ்டோரி. ஸ்டார்டிங்ல இருந்து இடையில மாத்தவே இல்லை. மிருதுலாவோட கேரக்டரே அதுதான். மிருதுலாவை ஃபுல்லா புரிஞ்சுக்கிட்டவர் மகேஷ். ஓகேவா? ஆரம்பத்துல இருந்தே மிருதுலா கேரக்டர் ஒரே மாதிரி கொண்டு வந்து இடையில மாத்திருந்தா நீங்க கேட்டிருந்திருக்கலாம். நான் அப்படி வந்து எந்த ஒரு இடத்துலையுமே பண்ண மாதிரி எனக்கு தெரியல. மிருதுலா கேரக்டருக்கு கரெக்டாக ஸ்டோரி கொடுத்து கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்கேன். நேற்று பண்ண விஷயமும் அப்படிதான். என்ன, எனக்கு வந்து லாஜிக் எடுக்கிற மாதிரி கிடையாது.
ஒருவேளை அது உங்களுக்கு மொக்கையா இருந்திருந்தா நீங்க அப்படி வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்கணும். லாஜிக்கே இல்ல, ஹைப் ஏத்தி விட்டு கடைசில மொக்கையா முடிச்சு டிசப்பாயிண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி வந்து நேத்து கமெண்ட் பண்ணிருந்தாங்க. அதாவது மிருதுளா பிரெக்னன்சிய மறைச்சதுக்கும் நேத்து நடந்த விஷயத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமே இல்லாத மாதிரி பேசினாங்க. ஓகே சரி, இப்ப மிருதுளா பிரெக்னன்சியை மறைச்சது அப்படின்னா அது மகேஷ்க்கு மட்டும் தான் டிசப்பாயிண்டடா இருக்கணும். மிருதுளா ஏன் மறைச்சாங்கன்னு மகேஷ்க்கு தெரியும். அதையே நான் காமிச்சிட்டேன் ஒரு இடத்துல. மிருதுளா எதுக்காக அதை பண்ணாங்க அப்படின்னு அவர் இன்னைக்கு கூட அந்த வீடியோல பேசியிருக்கேன், பாத்துக்கோங்க. இன்னைக்கு கூட வீடியோல ஒரு விஷயத்த ஒரு சீனுக்கு வந்து அந்த இடத்துல நான் வச்சிருக்கேன். மிருதுளா வந்து ஏதாவது ஒரு விஷயத்த பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அதை பத்தி மகேஷ்க்கு தெரியும். எல்லா விஷயங்களையும் நான் வந்து வெளியே சொல்ல முடியுமாங்க? சொல்லுங்க. சரி ஓகே, இப்போ இதே விஷயம் ரியலா இருக்குமா சொல்லுங்க? ரியலா அக்கா தங்கச்சி இந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருக்காங்களா? மேரேஜ்க்கு முன்னாடி சொல்லல, ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் யாராவது அப்படி இருக்காங்க அப்படின்னா நீங்க சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். என்ன, யாருமே ரியல் லைஃப்ல அப்படி கிடையாது. நான் மறுபடியும் சொல்றேன், கதையில மட்டும் தான் இதை பண்ண முடியும், ரியல் லைஃப்ல பண்ணவே முடியாது. என்னைக்குமே ரியல் லைஃபை கம்பேர் பண்ணாதீங்க. ஒரு கதை பாக்குறீங்களா, அதுல எப்படி இருக்கா அப்படின்னு நம்மளால சந்தோஷம் மட்டும் தான் பண்ண முடியும். கதை முழுவதும், அதாவது இந்த மாதிரி கார்ட்டூன்ல போடுற கதை எல்லாமே கற்பனை மட்டும்தான். ஒரு நிஜ கதையெல்லாம் கொண்டு வந்து இங்க வந்து பண்ண முடியாது. ஓகேவா? புரிஞ்சுக்கோங்க. கற்பனையில மட்டும்தான் இதெல்லாம் பண்ண முடியுமே தவிர நிஜ வாழ்க்கையில நடக்கிறத போட்டனா யாருமே பார்க்க மாட்டீங்க. ஏன்னா உங்களோட மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காகவும் என்னோட மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காகவும் தான் இந்த வீடியோ ஒன்று ட்வின் கிராப்ப கிரியேட் பண்ணிருக்கு. ஓகேவா? இத வீடியோ நானும் போடுறேன், நீங்களும் பாக்குறீங்க. இத வந்து நிஜ லைஃப்ல இருந்து எடுத்தனா ஒருத்தரும் பார்க்க மாட்டீங்க. ஏன்னா நிஜ லைஃப் எவ்வளவு கேவலமா இருக்கும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒண்ணே எந்த அளவுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு புரியும். கேவலம்னா தப்பா சொல்லல. நானு ரியல் லைஃப்ல நடக்கிற விஷயங்களை வந்து நான் இந்த மாதிரி கார்ட்டூன் ஸ்டோரியிலயோ கதையிலயோ கொண்டு வந்தா யாருனாவது பாப்பீங்களா? நான் பாப்பேங்கன்னு யாராவது சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேங்க. யாருமே பார்க்க மாட்டீங்க, நானே பார்க்க மாட்டேங்க. நான் வந்து சொல்றேன், ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக ஒரு விஷயத்தை பாக்குறோம் அப்படின்னா நம்மள ஃபுல் ஃபோக்கஸ் அந்த என்டர்டைன்மெண்ட் மட்டும் தான். அந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை நம்ம மறந்தே போயிடுவோம். இப்படி பாருங்க, எங்களுக்கு அதை பண்ணிட்டீங்க இதை பண்ணிட்டீங்க ஹைப் ஏத்தி விட்டீங்க அப்படி இப்படின்னு கமெண்ட் பண்றீங்க. இங்க மிருதுளா கேரக்டர் சரியா புரிஞ்சுக்கல. எனக்கு என்னமோ மிருதுளா கேரக்டர் யாருக்குமே பிடிக்கலன்னு நான் நினைக்கிறேன். இப்படிதான் பண்ணீங்க. கொஞ்ச நாளா சந்தியாவை திட்டிட்டு கிடந்தீங்க, இப்ப மிருதுளாவை திட்ட ஆரம்பிச்சிட்டீங்க. மிருதுளா செல்ஃபிஸ்ங்கிறீங்க, இல்ல சந்தியாவை செல்ஃபிஸ்ங்கிறீங்க. யோ எனக்கு சத்தியமா புரியலங்க. நான் வந்து இப்ப இந்த ஸ்டோரியில வந்து நான் நிறைய விஷயங்களை வந்து நான் உங்ககிட்ட இருந்து புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம ஒரு கேரக்டர் வந்து கிரியேட் பண்ணி வைக்க முடியலையே. நான் எந்த ஒரு கேரக்டரை நான் உள்ள கொடுக்கணும் அதுதான் கடைசி வரைக்குமே இருக்கும். அவங்கள வந்து எந்த இடத்துலயும் நான் மாத்த மாட்டேங்க. அவங்க அப்படியே தான் இருப்பாங்க. இப்ப வரைக்கும் நான் மிருதுளா கொடுத்துருக்கேன் அந்த ரோல் அப்படியே தான் இருக்கு. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. என்ன, நான் ஏதாவது தப்பா பேசுறேன் என்ன மன்னிச்சுக்கோங்க. என் மனசுல உள்ளதான் உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன். ஒருத்தவங்க ஒரு விஷயம் சொன்னா முதல்ல யோசிங்க, எதுக்கு வந்து அதை பண்றாங்க என்ன ஏதுன்னு. எதுவுமே புரியாம வந்து கமெண்ட் பண்ணாதீங்க. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அப்புறம் சொன்னீங்க கமெண்ட் ஆஃப் பண்ணி வைக்க சொன்னீங்க. கமெண்ட் ஆஃப் பண்றது ஆஃப் பண்ணாம இருக்கிறது ஏன் இஷ்டம். அது இன்னொருத்தவங்க சொல்லி பண்ணணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. நாளைக்கு வீடியோல சந்திப்போம். பை.